அமெரிக்காவுல அஜால் குஜால். கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த நடிகர் கூட ரகசிய லீலை. புட்டு புட்டு வச்ச பிரபலம். தென்னிந்திய சினிமாவோட பிரபலமான நடிகையான ஸ்னேகா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரியான மொழி படங்கள்ல நடிச்சு, நட்சத்திர நடிகையா 2000வது வருஷ காலகட்டத்துல இடைப்பகுதியில இருந்து வலம் வந்துகிட்டு இருக்காங்க. குடும்ப பாங்கான முகத்தோற்றத்துக்காகவும், நடிப்பு திறனுக்காகவும் இவங்களுக்கு தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. மலையாள திரைப்படத்துல நடிகையா அறிமுகமாகி இருந்தாலும், தமிழ்ல 2001வது வருஷம் வெளிவந்த "என்னவளே" படத்தின் மூலமா தான் திரைத்துறையில ஹீரோயினா அறிமுகமானாங்க. தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா "பார்த்தாலே பரவசம்", "கிங்", "பம்மல் கே சம்பந்தம்", "வசீகரா", "ஜனா", "ஆட்டோகிராஃப்", "புதுப்பேட்டை", "பிரிவோம் சந்திப்போம்" இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ விஜய் நடிப்புல வெளிவந்து திரையரங்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கோட் படத்துலயும் அவங்களுக்கு ஜோடியா பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் நடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில பிரபல நடிகரான பிரசன்னாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகை ஸ்னேகாவுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகள் பிறப்புக்கு பின்னாடி இப்போ 2வது இன்னிங்ஸ்ல டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா தொடர்ச்சியா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல நடிகை ஸ்னேகா பத்தி பேசியிருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன், ஸ்னேகா புன்னகை அரசியா வெகுஜன மக்களை கவர்ந்திருக்காங்க. ஸ்னேகாவுக்கு எந்த படத்துலயுமே ஒரு ஃபேமிலி லுக் இருக்கும். குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துக்கு பக்காவா பொருந்துவாங்க. திரைப்படங்கள்ல குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துல லட்சணமான நடிகையா நடிச்சிட்டு வந்த ஸ்னேகா, நண்பர்கள் கூட சேர்ந்து நைட் பார்ட்டிக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. இதுதான் அவரோட நிஜ குணமும் கூட. ஒரு இரவு நேர விருந்துல நடிகை ஸ்னேகாவ பார்த்த நபர் ஒருத்தர், "நடிக்கிறதுக்கு வருவியா? வாய்ப்பு குடுக்குறோம்" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் அவங்க சினிமாவுல நுழைஞ்சிருக்காங்க. அவங்களே அத பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க. "நான் நைட் பார்ட்டிக்கு போனதால தான் எனக்கு சினிமா வாய்ப்பே கிடைச்சது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுசி கணேசனோட அறிமுகத்துல புன்னகை அரசி சினிமாவுல அறிமுகமாகி இருந்தாங்க. பண்ருட்டியில பிறந்த தமிழ் பெண்ணான ஸ்னேகா, நாக் ரவி அப்படிங்கிற தயாரிப்பாளர் கூட ரகசிய உறவுல இருந்துட்டு வந்தாங்க. ஸ்னேகா அவர் கூட டேட்டிங் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கல்யாண நிச்சயதார்த்தமும் பண்ணிக்கிட்டாங்க. பணக்காரரான அவரு ஸ்னேகாவுக்கு வைர மோதிரம் எல்லாம் போட்டு தங்கத்தட்டுல தாங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச 2 வாரத்திலேயே பத்திரிகையாளர்களை சந்திச்ச ஸ்னேகா, "நான் அவர கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல" அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போயிடுச்சு அப்படின்னு பரபரப்பான அறிக்கைய வெளியிட்டு அதிர வச்சாங்க. அதுக்கு பின்னாடி தான் நடிகர் பிரசன்னாவ "அச்சமுண்டு அச்சமுண்டு" படத்துல சேர்ந்து நடிச்சப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான செய்தி சொல்றேன் ஸ்னேகாவ பத்தி. இது எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைய காலகட்டத்துல ஹாட் டாபிக்கா இதுதான் பேசப்பட்டுச்சு. அதாவது நடிகை ஸ்னேகா விபத்து ஒண்ணுல சிக்கிக்கிட்டாங்க. அப்போ மருத்துவர்கிட்ட போய் எலும்பு ஏதாவது உடைஞ்சிருக்குதா அப்படின்னு மருத்துவர் உடல் முழுக்க பரிசோதனை செஞ்சு பார்த்தப்போ அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு. அவங்க உடம்பு உறுப்புக்குள்ள காப்பர் டீ வைக்கப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. கல்யாணமே செய்யாத ஸ்னேகா எதுக்காக காப்பர் டீ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அவங்க பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் பாதுகாப்பில்லாத கருக்கள தவிர்ப்பதற்காக காப்பர் டீ உபயோகிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த செய்தி அப்போ பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனா எந்த ஒரு கிசுகிசு செய்திகளுக்கும் பொறுப்பு எடுத்துக்காதவங்க நடிகை ஸ்னேகா. "உங்க தொழிலுக்கு நீங்க என்ன வேணாலும் எழுதுறீங்க. எனக்கு கவலை இல்ல. என்ன வேணாலும் எழுதிக்கோங்க" அப்படின்னு சொல்லுவாங்க நடிகை ஸ்னேகா. ஸ்னேகா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல சிறப்பா நடிப்பாங்க. ஃபேமிலி கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, வில்லி கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, இழிவான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, சிறப்பாவே நடிப்பாங்க. அப்படிதான் அவங்க புதுப்பேட்டை படத்துல விலை மாதுவா தனுஷ் கூட நடிச்சாங்க. அந்த படத்துல தனுஷுக்கு ஈடா நடிகை ஸ்னேகாவும் பேசப்பட்டாங்க. ஒரு தடவ அமெரிக்காவுக்கு ஸ்னேகாவும் பிரசன்னாவும் படவிழா ஒண்ணுக்காக போயிருந்தாங்க. அங்க ஏற்பட்ட நெருக்கம் தொடர்பின் காரணமா நட்பாச்சு. அங்க பிரசன்னாவும் அப்படி இப்படி அத்துமீறியிருக்காரு. நாட்கள் போக போக நட்பு காதலாகி கிட்டத்தட்ட கணவன் மனைவி அளவுக்கு பழகிட்டாங்க. பின்னாடி அறிதல் புரிதல் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பெற்றோர் சம்மதத்தோட 2 பேரும் மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரசன்னா எம்பிபிஎஸ் 4வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது. உடனடியா படிப்ப கூட பாதியிலேயே நிறுத்திட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு பிரசன்னா. கமல், பிரசாந்த், விஜய் மாதிரியான நடிகர்கள் கூட ஸ்னேகா சேர்ந்து நடிச்சப்பல்லாம் கிசுகிசுக்கப்பட்டாங்க. ஆனா அது எதையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஸ்னேகாவ இதுக்காகவே பாராட்டணும் அப்படின்னு பேசியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்.